தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025 மார்ச் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக அமைப்புகளை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப். இந்த மாதத்தில் அப்படிலாம் ஒன்றும் ஆகாவோகம் நடக்கிறது அப்படின்லாம் இல்லை. 15ஆம் தேதி வரைக்கும் அதாவது டல்லாக தான் இருக்கும். சுக்கிரன் புதன் போன்றவர்கள் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன, எந்த கிரகம் கெட்டாலும் இந்த மாதத்தோடு உங்களுக்கு ஜென்மச்சனி முடிய போகுது. ஜென்மச்சனி முடிகிறது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ஒரு 2 வருஷமாக அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களும் கடுமையான பலன்களை எதிர்கொண்டீர்கள் என்பதுதான் உண்மை. எல்லா நிலைமைகள்லையும் ஜென்மச்சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் படிப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வயதிற்கு ஏற்றாற்போல் 50 வயசுக்கு மேற்பட்ட கும்பராசிக்காரங்க தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்க. அதுலேயும் இன்னும் சொல்லுவேன், அதாவது எல்லா கும்பராசிக்காரங்களும் கஷ்டப்படலை, நல்லவைகள் நடந்தவங்களும் அங்கே இருக்கிறீங்க. சனி எப்போது பாதிக்க மாட்டார்? நீங்கள் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருந்தா, சந்திரன் குருச்சுக்கிற தொடர்புகளில் இருந்தா, சந்திரன் வலிமையாக இருந்தால், கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கக்கூடிய மனசு இருக்குல்ல, அந்த மாதிரியான அமைப்புகளில் தான் கும்பராசிக்காரர்கள் ஒரு 10-20% நல்லா தான் இருந்தீங்க. 50 வயசுக்காரர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு 2ஆம் சுற்றாக வந்து ஒரு வீடு வாசல் போன்ற அமைப்புகளை, சொத்து பத்துக்களை, நல்ல வருமானங்களை தான் அந்த 7.5 சனி கொடுத்தது. ஆனால் இளைய பருவத்தினர் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையும் போட்டு ஒரு மாதிரியாக இந்த கும்பராசிக்காரர்களை ஆக்கிவிட்டது. அதிலிருந்து இப்போது நீங்கள் ரிலீஃப் ஆகக்கூடிய தன்மைகள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டுங்க. ஆக மீண்டும் தொழில் நன்றாக இருக்க போகிறது. வேலையில் நல்ல பேர் எடுக்க போகிறீங்க. இழந்து போன அமைப்புகள் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. மானம் மரியாதை போனவர்கள், எல்லாவரிடத்திலையும் கூனிக்குறுகி நின்றவர்கள் எல்லாருமே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய, தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய, எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்யக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல மாதமாக இந்த மார்ச் மாதம் கடைசியிலிருந்தே ஆரம்பிச்சிடும். மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்தே கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பும் வேதனை நீக்கமும் ஓரளவில் முகத்தில் பொலிவும் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஐயா 7.5 சனி முடியல, நான் 2.5 வருஷம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய அடி உங்களுக்கு விழுந்துருச்சு. இந்த அடியிலேருந்து உங்களுக்கு அப்படியே வெளியே வருது ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்குமே தவிர, இனிமேல் 7.5 சனியை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாத அமைப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து விடுகிறது. ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் இப்போது புதனுடைய நீச்சத்தினால பலவீனத்தை அடைகிறது. குழந்தைகளால் ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வரும். குழந்தைகளை கொஞ்சம் வாட்ச் பண்ணுவீங்க. அதுவும் பருவ வயது குழந்தைகள் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு எங்கே பேசுது, ஏது பேசுது, யார்கிட்ட பேசுது, என்ன பேசுது, ராத்திரி ஆச்சுன்னா ரூமுக்குள்ளே என்ன பேசுதா பேசலையா, என்ன பண்ணுது, ஏன் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போகுது என்கின்ற மாதிரி குழந்தைகளை பற்றிய ஒரே மாதிரியான ஒரு சிந்தனை இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு புதிதாக வரும். அதுவும் இந்த மாதம் மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே டக்குன்னு வரும். அல்லது குழந்தைகள் கையிலேருந்து எப்படி செல்ஃபோனை பிடுங்கிறது. உண்மையை சொல்லப்போனால் இந்த காலத்தில் பிள்ளைங்க வந்து கர்ணனோட கவச குண்டலம் மாதிரி இந்த பக்கம் செல்ஃபோன், இந்த பக்கம் டேப்பு, இப்படி தான் அம்மா வயிற்றுலேருந்து வரும்போதே வருது. அப்போ அந்த மாதிரியான ஒரு இன்டர்நெட் யுகம், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லப்படக்கூடிய இந்த யுகத்தில் குழந்தைகளால் கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கும். இந்த மாதத்தில் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், பரிவர்த்தனையாக இருக்கிறார், 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார். 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 2 பேருமே தர்மகர்மாதிபதிகள் 2 பேருமே ஒருவருடைய வீட்டை இன்னொருவர் தொடர்பு கொள்வது என்பது தொழில் அமைப்புகளில் எந்த விதமான சிக்கலும் வராத ஒரு அமைப்பு. ஒரு மாதிரியாக மனசு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. அந்த கஷ்டமாக இருக்கிற மனசு கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த சுக்கிரனுடைய உச்சம், ராகுவை சமாதானப்படுத்த, ராகுவை சுகத்துவப்படுத்த சுக்கிரன் வந்து ராசியில் உச்சமானோன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை தொழில் ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது என்கின்ற மாதிரியாக பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் பணப்போக்குவரத்து வந்து போய் கொண்டிருக்கின்ற அமைப்பு. வீட்டில் கூட பெரிய பிரச்சனைகள் இல்லை. வெளியில் கிளம்பி போனேன்னா ஏதோ ஒன்று கொஞ்சம் கஷ்டமோ நஷ்டமோ உழைச்சி எனக்கானதை, என் வீட்டுக்கானதை, என் குடும்பத்துக்கானதை சம்பாரிச்சிட்றேன் என்கின்ற மாதிரியான அமைப்பு. மீனராசிக்கார பெண்களுக்கு வீட்டிலும் சுமை, வெளியிலும் சுமை, அலுவலகத்திலும் சுமை அப்படின்ற நிலைமை கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்புகள் என பெருத்த சோதனைகள் இல்லாத நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். ஆனால் நான் அடிக்கடி என்ன பேசுவேன், ஜென்மச்சனி ஆரம்பிக்க போதுன்னு பேசுவேன். அடிக்கடி என்ன சொல்லுவேன், அடுத்த மாதம் மீனராசிக்கு மட்டும் அடுத்த வருஷம் என்ன இருக்குன்றத மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது இந்த வருஷம் இந்த மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காதுன்றதை ஒவ்வொரு வீடியோலையும் குமுதம் நேயர்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுகிறேன். அதே நேரத்தில் 20-30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் கல்வி தடை ஏற்படும், தொழில் நன்றாக இருக்காது,
வேலை ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸோடு போகும். நைட்டு வேலை பார்க்க வேண்டியிருக்கும், வாட்ச்மேன் வேலை பார்க்க வேண்டியிருக்கும், பிடிச்சமில்லாத வேலை பார்க்க வேண்டியிருக்கும், டார்கெட் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அம்மா அப்பா ஒரு பக்கம் திட்டுவாங்க, என்ன நீ இந்த மாதிரி வயசாகி போச்சு, கல்யாணம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேலை வெட்டியை பார்க்கணும்ல, இப்படின்ற மாதிரி சகல பக்கத்திலிருந்தும் நெருக்கடிகள் வரக்கூடிய தன்மை இளைஞர்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதம் இது. எல்லா பக்கத்துலேயும் அம்மா புரிஞ்சுக்குமா, அம்மா புரிஞ்சுக்காது, அப்புறம் அப்பா கிட்ட போனோம்னா அப்பா புரிஞ்சுக்காது, அண்ணன் தம்பி கை கொடுப்பான்னு பார்த்தா அதுவும் கை கொடுக்காது, தங்கச்சி திட்டம், அக்கா வந்து இன்னொரு அம்மா இல்லையா, அதுவாது புரிஞ்சுக்கணும்னு பார்த்தா இவ்வளோ நாள் நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருந்த அக்கா வந்து என்ன நீ எதுவுமே சரியாக பண்ண மாட்டேன்ற, அம்மா உன்னை பற்றி குறையாக சொல்லுது என்கின்ற மாதிரி உறவுகளிடையே ஒரு ஏமாற்றம், நண்பர்களிடையே ஒரு மாதிரியான விளக்கங்கள், நண்பர்கள் நம்மளை ஒதுக்குறாங்களோ, நம்ம காசு பணம் இல்லை அதனால் வேலை வெட்டி இல்லை அதனால் இப்படி ஒதுக்குறாங்களா, இந்த மாதிரி தன்னை பற்றியே நொந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள்லாம் இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு நடக்கும். பெரியவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் எதுவும் நடக்காது. இளைய பருவத்தினர் மட்டும் எதிலும் ஒரு மாதிரியாக ஒரு பற்றற்ற நிலைமை, விச்சிராந்தி, விட்டேத்தி, தண்டசோறுன்னு அம்மா அப்பா திட்டக்கூடிய அளவிற்கு வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கக்கூடிய சோம்பல் தன்மைகள் வரக்கூடிய மாதத்தின் ஆரம்ப மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதமே இவ்வளோ வந்துடும் சொல்ல மாட்டேன். படிப்படியாக இந்த நிலைமைகளை அடுத்த வருஷம் இதே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒவ்வொரு மீனராசிக்காரங்களும் சந்திப்பீர்கள். ஆகவே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருங்க. அப்படிலாம் ஒன்றும் எல்லை மீறாது. சுறுசுறுப்பு தேவையான மாதமாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.